சிலை கடத்தல் தொடர்பாக தீனதயாளனுக்கு சொந்தமான மேலும் சில இடங்களில் அதிகாரிகள் இன்றும் சோதனை மேற்கொள்ள உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கோகுல். வணக்கம் கோகுல், இன்று எந்த பகுதியில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறாங்க? எந்த மாதிரியான சிலைகள்லாம் இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு? ஆழ்வார்பேட்டையில தொழிலதிபர் தீனதயாளனுடைய வீட்டில் ஏற்கனவே சிலைகள்லாம் கைப்பற்றப்பட்டது. தீனதயாளன் தற்பொழுது சிலை கடத்தல் போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர் எடுத்திருந்த வாடகை வீடு மற்றும் குடோன்கள்ல நேற்றைய தினம் அதிரடியாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினாங்க. இன்றைய தினமும் அந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். அதாவது இந்த சிலைகள்ல நேற்றைய தினம் மட்டுமே 34 கற்சிலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே போல அந்த வாடகை வீட்டில் மட்டும் 43 ஏற்கனவே பழமையான ஓவியங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக இந்த குடோன்களில் சோதனை நடைபெற்று வருது. 3 டிஎஸ்பி தலைமையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்திட்டு வர்றாங்க. போலீசாரிடம் இது குறித்து பேசும்போது கிட்டத்தட்ட 30 முதல் 40 சிலைகள் இந்த குடோனில் மேலும் இருக்கக்கூடும் என்று சந்தேகித்து தற்பொழுது இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிலைகள் அனைத்துமே பார்க்கும்போது சில ஒரு 100 ஆண்டு பழமையான சிலைகளாக இருக்கக்கூடும் என காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிலைகள் அனைத்துமே சோழர் காலத்தில் பயன்படுத்திய சிலைகளாகவும் அதே போல கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இந்த சிலைகள் வந்திருக்கக்கூடும், அங்க இருக்கக்கூடிய கோயில்களில் திருடப்பட்ட சிலைகளாக இருக்கக்கூடும் என சந்தேகித்து அதற்காக தீனதயாளனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது நாளாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நீங்க நேரடியாகவே ஒரு சில பழமையான பிரதான அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். அதே போல தீனதயாளனிடம் மேலும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 100கணக்கான சிலைகள் இந்த ஒட்டுமொத்தமாக தீனதயாளனிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சிலைகள் அனைத்துமே பழமையான சிலைகள், தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் திருடப்பட்ட சிலைகளாக இருக்கக்கூடும் என்பதால் தீனதயாளனிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சிலைகள் அனைத்துமே சர்வதேச மதிப்பு என்று பார்த்தால் பல கோடி ரூபாய் இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைய தினம் இந்த குடோன்ல மட்டும் மேலும் ஒரு 30 முதல் 40 சிலைகள் இருக்கக்கூடும் என சந்தேகித்து தொடர்ச்சியாக சோதனை நடைபெற்று வருகிறது. சுதர்சனா, கோகுல், வேறு எந்த இடங்கள்ல எல்லாம் சோதனை செய்ய காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க? இது தொடர்பான தகவல் இருக்கா? அதாவது தீனதயாளனை நேரில் ஆஜராகுமாறு ஏற்கனவே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அறிவுறுத்தலின்படி நேரில் வந்து ஆஜரானார். தீனதயாளன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் அவருடைய வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் கிட்டத்தட்ட 100கணக்கான சிலைகளும் பழமையான ஓவியங்களும் கைப்பற்றப்பட்டது. மேலும் தீனதயாளன் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அதே ஏரியாவில் அவர் இருந்த ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவர் சொந்த வீட்டிற்கு அருகாமலே ஒரு வாடகையில் வீடு எடுத்து அந்த வீட்டிலும் பழமையான ஓவியங்களையும் சிலைகளையும் பதுக்கி வைத்திருப்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. அங்கேயும் தான் சோதனை நடைபெற்று வருகிறது. அதே போல ஒரு குடோனை வாடகைக்கு எடுத்து இது போன்ற சிலைகளை அங்கேயும் பதுக்கி வைத்துள்ளார். மேலும் 2 இடங்களில் சென்னைகளில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இந்த குடோன்கள் வாடகை வீடு சோதனை முடிந்த பிறகு அந்த 2 இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சர்வதேச கடத்தல் கும்பலோடு தீனதயாளனுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சிலைகள் அனைத்துமே மும்பை வழியாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு பல ஆண்டுகளாகவே கடத்தப்பட்டிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளதால் அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய சர்வதேச கும்பல் யார் என்று ஐஜி தலைமையிலான அந்த குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டுள்ளது. வேறு எங்கும் அவருடைய மகன் உள்ளிட்ட மற்ற நபர்களையும் விசாரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த குடோன்களையும் வீடு வாடகைக்கு கொடுத்த அந்த வீட்டுடைய உரிமையாளரையும் தற்பொழுது போலீசார் விசாரித்து அவர்களிடமும் வாக்குமூலம் பெறக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரே ஆழ்வார்பேட்டை பகுதியிலேயே 100கணக்கான பழமையான சிலைகள் கைப்பற்றப்பட்டிருப்பது இந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது சர்வதேச மதிப்பில் பல கோடி ரூபாய் இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் மத்திய தொல்லியல் துறையினர் இந்த சிலைகளை ஆய்வு செய்வதற்காக விரைவில் சென்னை வர இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க.